வெல்கம் டு குக்கிங் வித் சிம்ப்ளி. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் யம்மியான டேஸ்டியான பொட்டேட்டோ கேப்சிகம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். ஒரு 4-5 cashews எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை போதும், பட் இதில் உங்கள் கையில் ஒரு பிடி எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு. இது மூணுத்தையுமே நம்ம நல்லா ட்ரை ஃப்ரையாக ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கடுகு உளுந்து எடுத்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம கொரியாண்டர் பவுடர், தனியா பவுடர், சில்லி பவுடர் வச்சுருக்கோம். அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா பவுடரும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போது மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா சாப் பண்ணி நீளமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, பெல் பெப்பர், அது குடமிளகா, அது எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து சாப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடர்ஸும் நம்ம ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக குக் பண்ணிடலாம். உப்பு மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு, எண்ணெய், தண்ணி, அது மூணும் நீங்கள் ஆட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேப்சிகம் மசாலா வந்து சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதோட டேஸ்ட் தெரியும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து இது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எப்போயாவது சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, ஒரு பேன் வச்சுடுங்க. அது சூடான உடனே நம்ம நிலக்கடலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் cashews அதை வந்து நல்லா ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக வறுத்தாலும் ஓகே, இல்லை 3 கொஞ்சம் தானே, அதனால நீங்கள் மொத்தமாக போட்டு வறுத்துக்கிட்டாலும் ஃபைன். இது நல்லா நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணுறோம். அந்த சோம்போட கலர் கொஞ்சம் மாறும், நிலக்கடலை வாசம் வரும், cashews கலர் மாறும். அந்த டைமில் நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்போது வேறு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அதை எடுத்துக்கோங்க. அதை நல்லா சாட்டே பண்ணிடலாம். இந்த வெங்காயம் அது வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் அதிலே அடுப்பில் இருக்கட்டும். அது கூடவே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சாட்டே பண்ணிடலாம், வதக்கிடலாம். இந்த பவுடர் பற்றி சொன்னேன் இல்லையா? ஸோ அதை ஆற வச்சு பண்ணல அப்படின்னா அது வந்து ஒட்டிடும். ஏன்னா நிலக்கடலை வந்து அந்த ஆயில் பேஸ் தானே. ஸோ அதனால் கண்டிப்பாக அது ஆற வச்சுட்டு அரைங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாவும் இந்த பச்சை மிளகாவில் காரமே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் இதை வந்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நான் அந்த டைமில் தான் நான் வந்து சாப் பண்ணேன், பட் தண்ணியில் அதை வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அது வந்து நிறைய ஸ்டார்ச் இருக்கும். ஸோ நீங்கள் 2-3 தடவை வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார்ச் வந்து கொஞ்சம் போகும். ஸோ இப்போ நம்ம அதையும் நல்லா வதக்கிடலாம். இதில் உள்ள எல்லாமே நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க, எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப யம்மியாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்ததுன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு நல்லா அதை குக் பண்ணிக்கிறோம். இடையில நீங்கள் வந்து அதை நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டு வழக்கம் போல் இடித்து நச்சு போட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் அந்த மாதிரி பேஸ்ட்டாக யூஸ் பண்ணாலும் ஓகே, ஃபைன் தான். இது நல்லா நம்ம திரும்ப அந்த வெங்காயம் அது என்னது, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு இது கூட அது மிக்ஸ் ஆகட்டும். இப்போது நம்ம வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிடுறோம். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பவுடரை தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு இது தான் பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குலையும் அது நல்லா இறங்கும், ப்ளஸ் அந்த ரா ஃப்ளேவரும் போயிடுங்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே நம்ம அதை பவுடர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிடுங்க. இப்போது அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா ஜூஸியாகிற வரைக்கும் நல்லாவே குக் பண்ணிடலாம். ஸோ மிதமான தீயில வச்சு நல்லா குக் பண்ணிவிடுங்க. இது வந்து நீங்கள் நினச்ச நிமிஷத்தில் குக் பண்ணிடலாம். ரொம்ப அரைக்கிறதுக்கு வேலை இல்லை. தேங்காய் எடுக்கணும், தேங்காய் துருவணும்,
கசகசா ஊற வைக்கணும், இல்லைன்னா பொட்டுக்கல்ல எடுத்து தேடணும், எந்த வேலையுமே கிடையாது. ஜஸ்ட்டு நிலக்கடலை, கொஞ்சம் சோம்பு, முந்திரி பருப்பு மட்டும்தான் போதும். இப்போ நம்ம உப்பும் ஆட் பண்ணி, உப்பு ஆட் பண்ணால் என்ன ஆகும்னா நம்மளோட தக்காளியும் சீக்கிரம் வெந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. ஈஸியாக குக் ஆகிடும். நம்மளோட பொட்டேட்டோஸும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி இருக்கிறதுனால இப்போ உப்பு ஆட் பண்ணும்போது அதுலேயும் உப்பு கரெக்டாக அதில் போய் இறங்கிடும். இப்போ நம்ம தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதே தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணும்போது அந்த மசாலாவுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணி, அந்த உருளைக்கிழங்கும் வேகணும், அதுக்காக தக்காளியும் வேகணுங்கிறதுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக. ஏன்னா நம்ம அந்த பவுடர்ஸ் எல்லாம் வந்து சும்மா ஃப்ரை பண்ணிட்டோம், பட் அதோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கணும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி மற்ற வெஜிடபிள்ஸோடு அது குக் ஆகட்டும். இப்போது திரும்ப அதை ஒரு மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு திரும்ப அதை நம்ம கிளறி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம இது வந்து கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் இருக்கும். ஸோ இந்த மசாலான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்திக்கு, பூரிக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு சப்பாத்திக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, திரும்ப என்னென்னு சொல்லிடுறேன். சோம்பு, கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலக்கடலை, இதெல்லாம் தான் நம்ம பவுடர் பண்ணி வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ ஆட் பண்ணிடுறோம். இப்போ நான் வந்து நீங்கள் சூடாகவே அதை பவுடர் பண்ணிங்கன்னா அது எல்லாமே ஒட்டிக்கும், இந்த மாதிரி பவுடராக கிடைக்காது. ஸோ அதனால் ஆற வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர் நல்லா செம்மையாக இருக்கும். ஏன்னா அந்த நிலக்கடலையோட அந்த எண்ணெய் வாசனை, வறுத்த சோம்புனாலே அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ல. இப்போ வந்து நம்ம பெல் பெப்பர், க்ரீன் பெல் பெப்பர், குடமிளகா, கேப்சிகம் எடுத்து ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா இப்போது வதக்கிடலாம். கேப்சிகம் எப்போதுமே லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் அந்த கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா நம்ம cashews ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் நிலக்கடலை ஆட் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே திக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வாட்டர் கன்சிஸ்டன்சியை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கொஞ்சம் நேரத்துலேயே அதுவே திக்காகிடும். ஸோ அதனால் தண்ணியை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பெல் பெப்பர்ஸை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு சாப்பிடும்போது இந்த ஷேப்பில் இருக்காது, அது வந்து முஷி பெல் பெப்பர்ஸ் ஆகிடும். அதனால் நம்ம கடைசியாக தான் அதை ஆட் பண்ணுறோம். அது வந்து குக் ஆகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகாது, ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ நம்ம கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு செம்ம வாசமாக, நல்ல ஃப்ளேவர், அரோமா எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் இங்கே என்ன சொல்கிறது, ஏதாவது நீங்கள் இதை வந்து எங்கேயாவது கார்லேட் பண்ணி பார்க்கலாம். இது ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் எங்கேயோ சாப்பிட்ருக்கோமே அப்படின்னு கண்டிப்பாக தோணும். ஸோ இப்போது நம்மளோட அதை திரும்ப மூடி போட்டு குக் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே வெந்துடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம ஃபைனல் டச் cilantro, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்மளோட டிஷ்ஷு முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ சாப்பிட வேண்டியது தான். சப்பாத்தி நம்ம அடிக்கடி எல்லா வீடியோலையுமே போட்டு போட்டு நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் டைரெக்டாக பிளேட்டிங்க்கே போயிடலாம். நம்ம இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து உங்களுக்கு டெய்லியே வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் நிறைய நியூ டிஷ்ஷஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குக்கிங் வித் சிம்ப்ளி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.